பச்சை பட்டாணி பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சை பட்டாணி 1 கப், வெங்காயம் 1, கருவேப்பிலை சிறிதளவு, பச்சை மிளகாய் 2, துருவிய தேங்காய் 2 டீஸ்பூன், தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய், கடுகு 1/2 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணீர் விட்டு அதில் பச்சை பட்டாணியை வேக வைங்க. பச்சை பட்டாணி வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க விடுங்க 1 நிமிஷத்துக்கு. பட்டாணி வெந்ததும் ஒரு வடிகட்டியில் வடிகட்டிக்கோங்க. இது போல் பட்டாணியை தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. சூடான உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்ச உடனே 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, உளுந்தம்பருப்பு செவந்த உடனே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்ச பச்சை பட்டாணியும் அதோட போட்டுருங்க. போட்டு 1 நிமிஷம் அப்படியே நல்லா கிண்டுங்க. அதோட நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காய் அதோட போட்டு ஒரு 1 நிமிஷம் கிண்டி அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பச்சை பட்டாணி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.